வெல்கம் டு dummyscientist. நான் உங்கள் மகேந்திரன். பொதுவாக ஒரு மெட்டலை நமக்கு தேவையான ஷேப்புக்கு உருவாக்கணும் அப்படின்னா அதில் தேவையில்லாத பகுதிகளை கட் பண்ணி எடுத்துகிட்டு மிஷின் வச்சு நம்மளால் உருவாக்கிக்க முடியும். இன்னொரு வகை எப்படி அப்படின்னா அந்த மெட்டலை கம்ப்ளீட்டாக உருக்கி நமக்கு தேவையான ஷேப்பில் ஒரு டை செஞ்சு அதில் ஊற்றி நம்ம காய விட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஷேப்பில் நமக்கு அந்த மெட்டல் கிடச்சிரும். இந்த ரெண்டு டெக்னிக் வச்சு மெட்டல்ஸை ஷேப் பண்ணுறதுல ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா மூணாவது ஒரு டெக்னிக் இருக்குது. அது என்ன அப்படின்னா நம்ம ஒரு மெட்டலை குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு சூடு பண்ணி அதை நம்ம சுற்றி வச்சு அடித்து அந்த மெட்டலில் ஒரு பக்கமாக இருந்து இன்னொரு பக்கம் தள்ளி விட்டு நம்மளால் அந்த மெட்டல்ஸை ஷேப் பண்ண முடியும். இதை நார்மலாக ஃபோர்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம பல பேருமே ரோட் சைடு பார்த்துருப்போம். இந்த கத்தி அருவா இதெல்லாம் செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அடுப்பில் நல்லா பழுக்க மெட்டலை காய வச்சு அதை சுற்றி வச்சு நிறையா அடித்து அதை ஷேப் பண்ணுவாங்க. இதை நம்ம ரோட் சைடு பார்த்துலாம் சின்ன சின்ன பொருளுக்கு பண்ணுறது. பட் இதுவே பார்த்திங்க அப்படின்னா பெரிய இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷனுக்கெலாம் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஹேமர் வச்சுட்டு ஃபர்னேஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோர்ஜிங் ப்ராசஸை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபோர்ஜிங் ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஒசூரில் இருக்கிற ஒரு ஃபோர்ஜிங் இண்டஸ்ட்ரியில் கம்ப்ளீட்டாக லைவாக ஷூட் பண்ணி மேக் பண்ணப்பட்டது. ஸோ வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய ராட்ஸை சர்க்குலர் ஸ்கொயர் செக்ஷனில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலாய் ஸ்டீல், கார்பன் ஸ்டீல்னு சொல்லிட்டு ரா மெட்டீரியலாக வாங்கிப்பாங்க. இது பார்க்க சின்ன சைஸ் ராட்ஸ் மாதிரி தான் தெரியும். பட் இதெல்லாம் ரொம்பவே பெரிய சைஸில் இருக்கிற ராட்ஸ். ஸோ இதை ஒரு கிரேன் மூலமாக கட்டிங் மிஷினில் லோட் பண்ணிவிட்டு தேவையான சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிப்பாங்க. இந்த ராட்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக கட் பண்ண முடியாது. ஒரு பீஸ் கட் பண்ண 30 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஆகும். தேவையான சைஸில் கட் பண்ண ராட்ஸை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதை எடுத்து மொத்தமாக ஃபர்னேஸில் போட்டு ஹீட் பண்ணுவாங்க. நார்மலாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃபர்னேஸ் எல்லாம் நிலக்கரி, ஆயில், நேச்சுரல் கேஸ் இல்லைனா எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி ஹீட் பண்ணோம். நார்மலாக மெட்டல் உருகிற அளவுக்கு ஹீட் பண்ணாமல் குறிப்பிட்ட லோடு கொடுத்தா மெட்டல் ஸ்லோவாக ஃப்ளோ ஆகி தேவையான ஷேப்புக்கு வர மாதிரி ஏற்ற டெம்பரேச்சர் வரைக்கும் தான் இந்த ஃபர்னேஸில் ஹீட் பண்ணுவாங்க. இப்படி ஹீட்டான ராட்ஸை பில்லட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்து தேவையான ஷேப்புக்கு மாற்றுவாங்க. இதுக்காக ஒரு பெரிய ஹேமர் செட்டப் வச்சுருக்காங்க. இதை ஃபோர்ஜிங் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இருக்கிற ஹேமர் பார்த்திங்கன்னா டன் கணக்கில் ஃபோர்ஸ் கொடுக்கும். ரொம்பவே ஹை ப்ரெஷரில் கம்ப்ரஸ்ட் ஏர் மூலமாக ஃபோர்ஸ் எல்லாம் ஜெனரேட் ஆகும். ஒவ்வொரு டைமும் மேனுவலாக ஹேமரை ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பில்லட் எடுத்து ஒரு பெரிய ஆக்சில் மாதிரியான ஷேப்புக்கு மாற்றுறாங்க. அதை நீங்களே பார்க்கலாம். இந்த பில்லட்டோட டெம்பரேச்சர் சராசரியாக 900 டிகிரி செல்சியஸ்க்கும் மேலே இருக்கும். இது மெட்டல்ஸோட டைப்பை பொறுத்து மாறும். இவ்வளோ அதிக டெம்பரேச்சரில் மேனுவலாக இதில் ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். இந்த ப்ராசஸை ஃபோர்ஜிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்ஜிங் ப்ராசஸில் முக்கியமாக 2 வகை இருக்குது. ஒன்று ஓப்பன் டை ஃபோர்ஜிங், ரெண்டாவது க்ளோஸ்ட் டை ஃபோர்ஜிங். ஓப்பன் டை ஃபோர்ஜிங்கில் நமக்கு எந்த மாதிரியான ஷேப் வேணுமோ அந்த மாதிரியான ஷேப்புக்கு ஹேமர் மூலமாக மெட்டலோட ஷேப்பை ஈஸியாக மாற்றிக்கலாம். க்ளோஸ்ட் டை ஃபோர்ஜிங்னா அந்த டை என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்புக்கு தான் அந்த மெட்டலை நம்மளால் ஹேமர் யூஸ் பண்ணி மாற்ற முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஓப்பன் டை ஃபோர்ஜிங். க்ளோஸ்ட் டை ஃபோர்ஜிங்கை நான் வேறு வீடியோவில் காட்டுறேன்.
ஓரளவுக்கு இதை ஷேப் பண்ணி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இப்போது வேறு ஒரு பில்லட் எடுத்து அதை வேறு ஒரு ஷேப்புக்கு மாற்றுறாங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த பில்லட்டோட டெம்பரேச்சர் குறைஞ்ச அப்புறம் அதை திரும்ப ஃபர்னேஸில் போட்டு ஹீட் பண்ணி வெளியே எடுத்து திரும்பவும் தேவையான ஷேப்புக்கு வேறு மாதிரி மாற்றுறாங்க. இந்த மாதிரி ஃபோர்ஜிங் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கூல் பண்ணிவிட்டு தேவையான சைஸுக்கு ஏற்ற மாதிரி மிஷினிங் பண்ணி அதை கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க. வேறு வேறு ஷேப்பில் ஃபோர்ஜிங் பண்ண மெட்டல்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபோர்ஜிங் ப்ராசஸ் அப்படின்றது இவ்வளோ தான். இண்டஸ்ட்ரியில் இந்த ஃபோர்ஜிங் ப்ராசஸை நேரில் பார்க்க ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது. உங்களுக்கும் அப்படி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ஃபேக்ட்ரியில் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Dummy Scientist.